செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சேன் கேட்டு பாடுதம்மா இந்த வயசு செவ்வரளி தோட்டத்திலே என்னாகவே நான் தேடி வந்த ஒரு கோவிட உறவள் நீதானே நீதானே மனம் தள்ளி நின்று பல கவிதை தந்தவர்கள் நீதானே 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 பிடி செல்ல போதும் வழி கொடுத்தாய் பிடி வந்த பின்னாலே சிறு குடித்தாய் உள்ளை பூவில் உள்ளும் உண்டோ கண்டு கொள்ளுகின்றது
தீபமே வச்சிருக்கின்றார். மரம் செடிகளுக்கு ஓர் அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் நீந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு, 6 மாடு கோழிகளுக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு, முனிவர்களுக்கு 7 அறிவு, இறைவனுக்கு 8 அறிவு. மனிதர்கள் யாராவது உள்ளத்தை சொட்டு சொல்லுங்க, நான் நல்லது செஞ்சிருக்கிறேன், இல்ல என்னுடைய செலவிலையோ என்னுடைய வரவு செலவிலையோ பக்கத்து வீட்டுல ஒரு எளிமைய குடும்பத்தை பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிறேன், இல்ல அந்த குடும்பத்தில் பிறந்தவர்களை பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் 2 பேர்களை கல்லூரிக்கோ இல்ல பள்ளி கூடாரங்களுக்கோ செலவழிச்சு செஞ்சிருக்கேன் ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கா? பாத்தீங்கன்னா பனைமரத்தில் மட்டையிலே தூக்குணா குருவி என்று கூடு கட்டி தொங்கும், தலைகடனாக தொங்கும். அந்த கூடு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் அறுக்காமல் பிரிச்சு எடுக்கணும்னா 6 மாசம் ஆகும். அவளை இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமர்த்து தடுக்கலையை களிமணி கொண்டு ஒட்டி வச்சு அந்த களிமணியில விட்டில் பூச்சி என்ற விட்டில் பூச்சி கொண்ட புடுவை கொண்டு ஒட்டி வச்சு தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காக 4 பேர் படித்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையா இருக்கின்றது, 6 படித்த மனிதர்களுக்கு கிடையாது. கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? காலம் கெட்டு போச்சுங்கிறோம். காலமாக கெட்டது, காலத்தில் வசிக்கூடிய நமதனைய காலத்தைய நேரத்தையும் வீணாகிக்கிட்டு இருக்கிறோம், சீரழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். காரணம் நிறைய பேசுறோம். இசையும் தமிழும் சேர்ந்திருந்தாலும் இசை தமிழ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ, இசை தமிழ் நீ செய்தேன் அரும் சாதனை, நீ இரு கையிலே எனக்கே திருச்சோதனை. இறைவா இறைவா இசை தமிழ் நீ செய்த சாதனை, இசை தமிழ் நீ செய்த சாதனை, நீ இரு கையிலே எனக்கு திருச்சோதனை. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை, இரு கையிலே திருச்சோதனை. இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை. Oh,
திறம்படிப்பட்ட உண்மை திக்கு மண் சுமந்தேன் திறம்படிப்பட்ட உண்மை அனைத்தும் மாறாதிருப்பதல்ல இசைக்கமல் நீ செய்த சாதனை இசைக்கமல் நீ செய்த சாதனை பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உமக்கில்லையோ ஏரிக்கும் நீர் ஊற்றி விலகின்ற தலைவாரே நன்றி 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 கைத்தட்டு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கண்ட வணக்கம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு ஆங்கில பள்ளி தலைவிரிச்சு ஆடுது. ஒரு 35 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்னாடி ஆங்கில பள்ளியே கிடையாது நம்ம நாட்டுக்கு. அரசால் அறிவிக்கப்பட்ட பள்ளிகளை வென்றவர்கள் தான் இந்த நாட்டையும் தேசத்தையும் ஆண்டார்கள். உதாரணமாக சொல்ல போனா கருமை வீரர் காமராஜர் அவர்கள் எந்த ஆங்கில பள்ளியில் வென்றார்? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையை கல்வியை கற்று உலக நாடுகளும் ஒருமுகமாக திரும்பி வச்சவர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் எந்த ஆங்கில பள்ளியில் வென்றார்? அரசால் அறிவிக்கப்பட்ட பள்ளியில் வென்றவர் தான் இவர்கள் ஆளாம். இவர்களுடைய வேதைகளும் அறிஞர்களும் அறிவாற்றல் திறந்த நாடு இன்னைக்கு நம்ம நாடு சீரழிஞ்சு போய் கிடக்குது. பாத்தீங்கன்னா நம்ம பகுதியை சார்ந்தவர் ஒரு 25 வருடங்கள் 30 வருடங்கள் கழித்து அந்நிய நாட்டுக்கு சென்று வருகிறார். ஏடா தம்பி மூர்த்தி எப்படாக்க ஊர் உலகம்னா அந்த கதையான கேட்கிற நாடு ரொம்ப கெட்டு போச்சனே அப்படிங்கிறார் அவரு. நாடா கெட்டு இருக்கின்றது. நாட்டில் வசிக்கக்கூடிய நம்ம தானே நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். நாடு சரியாகத்தானே இருக்கின்றது. கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் மாறாக மேற்கு உதித்திருக்கின்றதா? காற்றில் எழும் காற்றில் தென்றல் காற்றில் இருந்து கொண்டிருக்கின்றதா? கடலில் எழும் அலைகள் நின்று கொண்டிருக்கின்றதா? அதெல்லாம் சரியாக இருக்கின்றது. மனிதர்கள் மட்டும்தான் சரியாகவில்லை. கேட்டோம்னா அரசியல் சொல்றாங்க பெரிய இடத்து பொல்லாப்போ நமக்கு எதுக்கு அரசாங்க ஓடி மட்டும் அம்மிக்கல்ல உடைச்சாலும் உடைக்கும். வாராரு என்னையா அப்ப பாக்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இது எல்லாம் விதைக்கிறல எல்லாமே உழைக்குது. விதைச்சது 5 பழுது இல்லையா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்க அங்கிட்டு ஒண்ணு பேசிக்கிட்டீங்க கோச்சிக்கிற கூடாது. ஏன்னா வாராங்க கதையை கேட்கிறாரு அவரு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நாட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச ஒரு ஆடை இரவு நேர பெண்களுக்கு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதுவாக இருக்கின்றதற்கு ஒரு ஆடை கண்டுபிடிச்சான். இரவு நேரங்கள் உடுத்தக்கூடிய ஆடை நைட்டிங்கிற ஒரு ஆடை. அந்த ஆடை நம்ம நாட்டுக்கு இன்னைக்கு என்ன செய்யுது தெரியுமா? அதை உடுத்தது நம்ம நாட்டுடைய பெண்கள் ஆகப்பட்ட அதிகாலையிலிருந்து பால் கடையிலிருந்து பெட்டி கடையிலிருந்து பொட்டி கடை வரைக்கும் போட்டுட்டு அலையுது. அப்புறம் ஏன் கொலை கொள்ளை பாலிய பலாத்காரம் நடக்காது? நடை உடை பாவனை இதுக்கெல்லாம் வெறும் விட்டுக்கூடாது. நடை உடை பாவனை. அப்ப உடுத்தக்கூடிய உடையிலோட காமத்தை தூண்டக்கூடிய இருக்கார்கள். யாராவது செய்யறோமா? இல்ல நம்ம செஞ்சு விடுறோம். கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவனாக இருந்தாலும் சரி கையிலே சுமந்து செல்வது 2 நோட்டு புத்தகங்களை எடுத்து செல்கிறார்கள். ஆனா அதை விட விலை உயர்ந்த அளவிற்கு 75 ரூபாய் ஒரு 30,000 போகும் செல்லு எடுத்து செல்கிறார்களே. இது யாராவது கண்டிச்சிருக்கிறோமா? நீ கல்லூரிக்கு செல்வது படிப்பதற்குத்தானே உனக்கு எதற்கு இந்த செல்லு என்று யாராவது கேட்டு தட்டி கேட்டிருக்கிறோமா? அப்ப செய்யற தவறுலாம் நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்துக்களை பழக்க சொல்றது. பாத்தீங்கன்னா போன வருட காலத்துல மும்பையிலே 7 வயது சிறுமியை 43 வயது நிரம்பிய ஆண்மகளாகப்பட்டவன் பாலிய பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். போன வருடம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 4 பேர்கள் 400 நாட்கள் 23 பெண்களை வைத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாதா? இல்ல யாருக்குமே தெரியாதா? நித்யானந்த சாமி ஒரு தீவை உருவாக்கி என்னால முடிஞ்ச தொட்டு போற ஒரு கோடு போனேன். ஓ எலியா எனக்கு அங்கிட்டு ஏன் எலியா அங்கிட்டு என்னை தொட்டு பார்த்தாருங்கிறேன். யாரு மேல தவறு? செய்யற தவறை நம்ம செஞ்சு விட்டு கேட்ட காலத்துக்களை வெளியே சொல்றான். எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்கிறாரு.
ஏன் அவரை தொட முடியாதா, உராக்க முடியாதா, ஏன் நெருங்க முடியாதா? கேட்டா அரசாங்க கொலிமுட்டை அம்மிக்கல்ல உடைச்சாலும் இது எதுக்கு நமக்கு பெரிய எடுத்து கொள்ளாப்பு? இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் அதிகாலையில் இருந்து வேக வேகமா பணிகள் செய்வார்கள். சரி, அக்காளுக்கு இன்னைக்கு பகல் ஃபுல்லா வேலை இருக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு 6 வயது சிறுவனாக இருக்கும் முதுகுலை சுமந்து 25 கிலோ சுமையத்தைக்கு மாட்டி தரத்தரன்னு இழுத்து சென்று கொண்டே சாலையில் சுமந்து செல்லக்கூடிய வாகனம் எப்போதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த வாகனம் வந்தது, அந்த வாகனத்துக்குள்ளே காவலாளி ஆண்கள் தொழிற்சங்க வாட்ச்மேன் என்ற ஒரு ஆள் இருப்பாரு. அவர் அந்த கதவை திறந்தது புள்ளேத்திக்கு கொண்டு உள்ள தபக்கன்னு போட்டுறது. வீட்டுல வந்து கதவை சாத்திக்கிட்டு தெளிசினர் தொலைக்காட்சி பெட்டிகள் வந்து எந்தெந்த சேனல்ல என்னென்ன நாடகம் ஓடுது, யார் யாரு எப்படி எப்படி கொலை கொள்ளை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள், இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாட்டுக்கு தேவையானது இல்ல சமுதாயத்துக்கு தேவையானது உலக மக்களுக்கு அறிவுபூர்வமாக ஏதாவது எந்த சேனல் வருகிறா? கிடையாது. இதை கேட்பாரு கிடையாது. அதனால பெரிய எடுத்து கொள்ளப்போ நமக்கு எதுக்கு? அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைச்சாலும் உடைக்கு நமக்கு தேவையா?